இந்திய இராணுவம் சார்பில் பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் பல பொய்களை சொல்லிவிட்டது என்று தற்போது நம்முடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய பல குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் மறுப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா எந்த ஒரு வழிபாட்டு தளத்தின் மீதும் குறிப்பாக மசூதிகளை தாக்கியதாக சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு இந்தியா கடுமையான தன்னுடைய மறுப்பை பதிவு செய்திருக்கின்றது. இராணுவ அதிகாரியான ரகுநாயர் அவர் முதலிலே செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பல்வேறு விஷயங்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சோஃபியா குரேஷி உள்ளிட்ட முக்கிய பெண் அதிகாரிகள் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து அவர்களும் தங்கள் தரப்பு விளக்கங்களை தெரிவித்திருக்கிறார்கள். வான்படை, கடற்படை, தரைப்படை என்று 3 படைகளை சேர்ந்த இந்த பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பிலே சில முக்கியமான விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போரிலே இந்தியா எந்த இடத்திலும் எத்திக்ஸ், அந்த போருக்கான அந்த மரபுகளை, இந்த போருக்கான அந்த குறைந்தபட்ச நியாயங்களை மீறவில்லை. பெண்கள், குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்கள், பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், வழிபாட்டு தலங்களை நாங்கள் தாக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் திட்டமிட்டு உலக நாடுகள் மத்தியிலே இந்தியாவை அவமானப்படுத்துவதற்கு, இந்தியாவை தலைகுனிவு ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற வகையிலே அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். மாலை 5 மணியோடு இரு நாட்டுக்கும் இடையேயான அந்த போர் விஷயங்கள் முடிவுக்கு வந்திருப்பதாகவும், இனி போர் கிடையாது, அது தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது போர் நிறுத்தம் தொடர்பாகவும் பாகிஸ்தானுக்கு நம்முடைய பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக S-400 என்று சொல்லக்கூடிய நம்முடைய மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அழிக்கப்படவில்லை. பாகிஸ்தான் தாங்கள் ஏதோ இந்தியாவினுடைய உயர்ந்த போர்க்கருவியை தாக்கி அழித்து விட்டோம் என்றும், தங்களிடம் மிகப்பெரிய ஆயுதங்கள் இருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அது உண்மை கிடையாது. உண்மையான நிலை என்பது நாம் அவர்கள் அனுப்பிய ஏவுகணைகளையும் அவர்கள் அனுப்பிய ட்ரோன்களையும் தாக்கி அழித்தோம். இந்தியா தரப்பிற்கு எந்தவிதமான பெரிய சேதமும் இல்லை என்பதுதான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட விளக்கமாக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்திருக்கக்கூடிய நிலையிலே நம்மிடையே ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி திரு மதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மேஜர் மதன் சார், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு நாடுகளும் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பா இந்த அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். நம்ம இப்போ ஒரு பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து நம்மளுடைய போர் திறன் என்ன அப்படின்றத பாகிஸ்தானுக்கு தெளிவா உணர்த்த வச்சிருக்கிறோம். இனி இந்த போரை தொடர்றதுக்கான எந்த விதமான ஒரு வாய்ப்பும் ஒரு மூளை இருக்கக்கூடிய ஒருத்தர் யோசிக்க முடியாது. அது பாகிஸ்தானுக்கு இது 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஒரு நாட்டோடைய பாதுகாப்பு அரண் அப்படின்றது அந்த நாட்டோடைய ஏவுகணை தடுப்பு சிஸ்டம். அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு இந்தியா காமிச்சிருக்கு. சைனாட்ட இருந்து இவங்க வாங்கின HQ-9, அதுக்கு பின்னாடி இவங்க அடிச்ச தம்பட்டம், இன்னைக்கு எல்லாமே தரமட்டம் ஆயிருக்கு. 3வது முக்கியமான விஷயம் எடுத்தீங்கன்னா, இவங்களுடைய அணு ஆயுதங்கள். எப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தாலும் ஊடகங்கள் ஆரம்பித்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் பேசுறது என்னன்னா, பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்ட்டு. இன்னைக்கு காலையில நடத்தப்பட்ட தாக்குதல், அந்த சக்காலா ஏர்பேஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதல், அவங்க வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் கிடங்குல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இந்தியாவுடைய ஏவுகணை அங்க தாக்குதல் நடத்தியது. இப்போ உங்க அணு ஆயுதங்களே பாதுகாப்பு கிடையாது, நினைச்சா எங்களால தாக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு இந்தியா உணர்த்திருக்கு. உலகத்திலேயே ஒரு நாடு இன்னைக்கு, அதாவது அணு ஆயுதங்கள் வந்த பிறகு 1942க்கு பிறகு 2 அணு ஆயுதம் கொண்ட நாடுகள், அதுல ஒரு நாடு இன்னொரு நாட்டோட அணு ஆயுதத்தை இருக்கக்கூடிய இடத்தை தாக்குறது இதுதான் முதல் முறை. இப்போ அவங்களுக்கு ஓடி ஒளியறதுக்கு எந்த இடமும் கிடையாது. இதை போரை அதிகமா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அவங்களுடைய சர்க்கிள்ல நான் அவங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயம் என்னன்னா, இந்த போர் தொடர்ந்து நாளைக்கு 71 மாதிரி மீண்டும் நாடு துண்டாகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா பலுச்சிஸ்தான்ல என்ன போயிட்டு இருக்கு நமக்கு தெரியும், சிந்துல என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி போய் நாட்டை துண்டப்பட விடக்கூடாது அப்படின்றத ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இதை இனிஷியேட் பண்றாங்க. இந்த போர் நிறுத்தத்தை இனிஷியேட் பண்ணது பாகிஸ்தான்.
2 நாடுகளுக்கு நடுவில் DGMOs, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் ஹாட்லைன் இருக்கு. இங்க இருந்து நம்ம தொலைபேசி எடுத்து அவங்க கிட்ட பேச முடியும். அந்த தொலைபேசி எடுத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வேண்டுகோள் விடுத்தது பாகிஸ்தான். நமக்கு இது ஒரு தேவையற்ற ஒரு சூழ்நிலையில நம்மளை கொண்டு போய் விட்டுருக்கு பாகிஸ்தான். நாம இந்த போரை இனிஷியேட் பண்ணல, இது அவங்க தான் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய வளர்ச்சி, நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை எல்லாமே இருக்கு. நம்ம நாட்டுடைய ராணுவ வலிமை என்ன அப்படின்றத உலகத்துக்கு இன்னைக்கு இந்தியா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. இனி பாகிஸ்தான் கிட்ட ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சமயத்துல நாமும் இந்த போரை தொடர்றதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஸோ கரெக்டான முடிவு, ஒரு பவர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரென்த்ல இருந்து இந்தியா இந்த முடிவு எடுத்திருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது. மேஜர் இப்போ இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த போரை இந்தியா இனிஷியேட் பண்ணல, பாகிஸ்தான் தான் வீணாக நம்மை வம்புக்கு இழுத்தார்கள். நம் நாட்டு அப்பாவி பொதுமக்களை, சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்தார்கள். அதற்கு பதிலடியைத்தான் நாம் செய்தோம். ஆனால் இந்த 3 நாட்களில் அவங்களும் திருப்பி பதிலடி கொடுத்தாங்க. நம் நாட்டை சேர்ந்த சில இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எல்லையில் இருக்கக்கூடிய சில வீடுகள், கார், இருசக்கர வாகனங்கள் போன்றவையெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ எந்த விதமான ஒரு நியாயமும் இந்தியாவுக்கு கிடைக்காமலே இந்த போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இதனால் இப்போ இந்தியாவுக்கு தானே நஷ்டம்? இல்ல போரை தெரிஞ்சவங்க, போர் நீங்க இந்த சூழ்நிலையில என்ன நடக்கும் தெரிஞ்சவங்க கண்டிப்பா இந்த கருத்தை வைக்க மாட்டாங்க. போர் சூழல்ல இது மாதிரியான இழப்புகள், சிறு சிறு இழப்புகள் வரதான் செய்யும். நம்ம இப்ப இதை குவான்டிஃபை பண்ணி பார்த்தோம்னா, முதல் நாள் ராத்திரி 7ஆம் தேதி ராத்திரி ரஜோரி மேல பொதுமக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல 17 பேர் இறந்தாங்க. அதன் பிறகு 3 ராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறாங்க எல்லை பகுதிகளில். இதை தாண்டி 1-2 வீடுகள் சேதமடைகிறது, 4-5 கார்கள் சேதமடைகிறது, நம்ம அதை பார்க்கிறோம். 99.99% உள்ள அவங்க அனுப்பிச்ச ட்ரோன், லாய்டரிங் மியூனிஷன் மற்றும் ஏவுகணைகள் இது எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய தாக்குதல் அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம பண்ணிருக்கு இந்தியா. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது நம்ம கடுமையா தாக்கப்பட்டோம் நம்ம சொல்லவே முடியாது. இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பியாச்சு. அந்த ட்ரோன் தாக்குதல் உலகம் முழுக்க எங்க நடந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாடர்ன் யுத்த காலத்துல இப்படிதான் நடக்க போகுது போர். அது நம்ம இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்க்கும்போது, மீடியால பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியுது. 99.99% நம்ம தடுத்திருக்கிறோம் அப்படின்ற போது அவங்களுடைய தாக்குதல் நம்ம மேல எஃபெக்டிவா இருந்தது நம்ம எப்படி சொல்ல முடியாது? மேஜர் மதன் சார், நீங்கள் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக இது இந்தியாவுக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது. இந்தியா தன்னுடைய இராணுவ வலிமையை பறைசாற்றி இருக்கின்றது, வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி.